ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரைச்சி விட்ட காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. இது வெண்டைக்காயிலையும் செய்யலாம், கத்திரிக்காயிலையும் செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியா எடுத்து அதை வறுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு ஒரு 10 காஞ்ச மிளகாவை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் நம்ம புளியும் ஊற்ற போகிறோம், தேங்காயும் ஊற்ற போகிறோம். அதனால் காரம் நல்லாவே இருக்கணும். அதனால் 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி பீசஸாகவும் போட்டு வறுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவலும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி சாம்பார் அப்புறம் குழம்புக்கெலாம் வெண்டைக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாம்பாரோ இல்லை காரக்குழம்போ வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ அந்த வழவழப்பு தன்மைலாம் போயிடும். அப்படியே பச்சையாக போட்டிங்கன்னா அந்த சாம்பார் குழம்பெல்லாம் வழவழன்னு இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதே நேரத்தில் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தட்டி வச்ச பூண்டு, நல்லா ஒரு முழு பூண்டை நல்லா தட்டி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கை அளவு உரித்த சின்ன வெங்காயம் அதை நல்லா இடித்து சேர்த்துக்கணும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 வெங்காயத்தையுமே போடும்போது நல்ல உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ப்ளெயின் சில்லி பவுடர் சேர்க்குறேன். கலருக்கும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் காரமும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தக்காளி 2 தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்க்கலாம், ஆனால் அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காக சூப்பராக வரும். இப்போது தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதை புளி தண்ணியும் ஊற்ற போகிறோம், தேங்காயும் ஊற்ற போகிறோம். அதனால் காரம் நீங்கள் எப்பயும் போடுற மாதிரி போட்டிங்கன்னா காரமே இல்லாமல் இருக்கும். அதனால் போடுறத விட கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் குழம்பு கரெக்டான காரத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இதில் புளி தண்ணி சேர்க்கலாம். நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இப்போது அந்த புளியிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு